வணக்கம். காதலர் தினம் பிப்ரவரி 14. காதலியோடு தான் காதலர் தினத்தை கொண்டாடணுமா? மனசுக்கு பிடிச்ச எல்லாத்துக்கூட காதலர் தினம் கொண்டாடலாம். வீட்டில் அவங்க மனைவியோடு கொண்டாடலாம், அவங்களோட பிள்ளைகளோட கொண்டாடலாம், அம்மாவோட கொண்டாடலாம், அப்பா கூட கொண்டாடலாம். தப்பே கிடையாது. நான் ஏன் இப்போ அப்பாவோட இந்த பதிவு செய்கிறேன்னா, அவருக்கு உலகமே நான் தான். அன்புங்கிறது அவர் இப்போ என்கிட்ட மட்டும்தான் அவர் வெளிப்படுத்துவார். ஏன்னா அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. அம்மா இறந்த பிற்பாடு எல்லாமே நான் தான் அம்மாவுக்கு அப்புறம் அவருக்கு. அரசாங்க தலைமை உதவி ஆசிரியர், ரிட்டையர்டு அசிஸ்டண்ட் ஹெச்எம் அவர். பல டாக்டர்களையும் வக்கீல்களையும் இன்ஜினியர்களையும் அவர் உருவாக்கினவர் அந்த காலத்தில். அவர்கிட்ட படித்த மாணவிகளெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ ஒரு முன்னேற்றத்தக்கமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்பா அம்மா இறந்த பிற்பாடு செந்தில்கிற இந்த ஒத்த ஒரு ஜீவனை தான் அவருக்கு மனசில் இப்போ இருக்கும். டாக்டர்கிட்ட கேட்டோம், சார் அவருடைய நினைவுகள்லாம் கொஞ்சம் மறந்துருச்சுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. நிறையா மனநல டாக்டர்கிட்டையுமே இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட நிறையா பேர்கிட்ட கேட்டதுக்கு நிறைய மாத்திரைகள்லாம் கொடுத்தாங்க. இதுக்கு மேலே அப்பாவுக்கு அந்த மருந்து மாத்திரைகள்லாம் வேண்டாங்க, அவர் உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது, அவருக்கு ப்ரெஷர் கிடையாது, சுகர் கிடையாது, எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கார். அதனால் இதுக்கு மேலே அவருக்கு மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டாங்க, ஆகாரம் நல்லா ஆகாரம் கொடுங்க, நல்லா சாப்பிட வைங்க, அவருக்கு என்ன சாப்பிட வேணுமோ அதெல்லாம் சாப்பிட வைங்க அப்படிம்பாங்க. நல்லா சாப்பிட்டுக்கிறார், நல்லா இருக்கார். அவருக்கு ஒரே ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கு. அதுக்கு ஒரு 2 மாத்திரைகள், முதல்ல நிறையா மாத்திரைகள் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 2 மாத்திரைகள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தாக இருக்கார். இவருடைய பேரம்பேத்திகள்லாம் எல்லாம் வெளிநாடுகளில் 2-3 வெளிநாடுகளில் இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க. பெரிய குடும்பம். அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி. இந்த காதலர் தினத்தில் எங்கள் அப்பாவோட சேர்ந்து இந்த வீடியோ பதிவிட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையாக எல்லாரும் காதலியுங்கள். அவங்க குடும்ப உறுப்பினர்களை காதலிங்க, மனைவியை காதலிங்க, அம்மாவை காதலிங்க, அப்பாவை காதலிங்க, தங்கையை காதலிங்க, அக்காவை காதலிங்க, தன்னுடைய பிள்ளைகளை காதலிங்க, தன்னுடைய தொழிலை காதலிங்க. காதலர் காதலிகளுக்காக மட்டும் உருவாக்கப்படல, தன் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அத்தனை சக்திக்காக உருவாக்கப்பட்டது. இந்த அப்பாங்கிற அன்பு உலகத்துக்கு நான் இந்த காதலர் தினத்தை அர்ப்பணிக்கிறேன். அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணுன்னா எவ்வளோ சொல்லலாம். அவங்கவுங்க அம்மா அவங்கவுங்களுக்கு பெருமை. ஆனால் நான் எங்கள் அம்மாவுக்கு செஞ்ச பணிவிடைகள் தான் என்னை இந்த அளவுக்கு இன்னும் காப்பாற்றிட்டு இருக்குன்னு எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பி இருக்குது. எங்கள் சொந்தம் அக்கம் பக்கம் சுற்றார்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, அம்மாவுக்கு 4-5 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அவங்களுக்கு நான் செஞ்ச சேவையெல்லாம் மகத்தான சேவை. அம்மா மனநிறைவோடு என்கிட்டருந்து என்னுடைய கையிலேயே அம்மா ஆஸ்பத்திரியில் தவறினாங்க. அம்மா இறக்கும்போது நல்லா அர்த்தராத்திரியில் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் மறுபடியும் அவங்களுக்கு பால் கொடுக்கறதுக்காக கரெக்டாக எழுந்திரிச்சேன். அதிகாலை டைம் 4 மணிக்கு மேலே. அந்த டைமில் அம்மா எங்கிட்ட பால் சாப்பிட்டு ஒரு அடுத்த 5 நிமிஷத்தில் தவிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப விவரமாக சொல்கிறேன். இப்போ அப்பாவுக்கு நான் சாப்பிட்டா தான் அவரும் சாப்பிடுவார். எங்கூட இல்லாட்டி எக்காந்து கொண்டு சாப்பிட மாட்டார். வீட்டில் 6 டிஃபன் கொடுத்தாலும் சும்மா எடுப்பார் சாப்பிட மாட்டார். 3 வேளையும் நான் பக்கத்தில் சாப்பிட்டா தான். நான் எங்கேயாவது வெளியே போகிறனாலும் ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் அப்பாவை எங்கேயாவது விட்டுட்டு போக முடியும். வேறு யாரும் கூட இருக்க மாட்டார். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மனிதர். உலகமே அவருக்கு நான் மட்டும்தான். செந்தில்ங்கிற நான் அந்த இது மட்டும்தான். ஆரோக்கியமாக இருக்கிற ஆண்டவன் முன்னத்தில் இந்த அன்பான காதலர் தினத்தில் எங்கள் அப்பா கூட இந்த சில நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆர் அசோகன், ரிட்டையர்டு தலைமை உதவி ஆசிரியர். இந்த கிரேட் மேன். என் அன்புக்குரியவர், என் காதலுக்குரியவர், என் பாசத்துக்குரியவர், என்னோட பற்றுக்குரியவர், மை டேடி, எங்கள் அப்பா. See you, bye bye.